பழனி பஞ்சாமிர்தம். முருகனின் ஆறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, சோலைமலை ஆகியன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் 3வது படைவீடு. தண்டாயுதபாணி கோயிலில் பல்லாண்டு காலமாக தரப்படும் பிரசாதம் பஞ்சாமிர்தம். வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை, பேரிச்சம்பழம், கற்கண்டு, தேன் முதலான 5 பொருட்களை பிரதானமாக கொண்டு பிரசாதம் தயாரிக்கப்படுவதால் பஞ்சாமிர்தம் எனப்பட்டது. பஞ்சாமிர்தத்தில் சுவையை கூட்ட நெய், ஏலக்காய் தூள் சேர்க்கப்படுகிறது. பழனி தண்டாயுதபாணி கோயிலில் விழா பூஜை, சிறு காலசந்தி, காலசந்தி, உச்சிக்காலம், சாயரட்சை, ராக்காலம் என 6 கால பூஜை நடக்கிறது. மூலவரின் அபிஷேகத்திற்கு நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி ஆகிய 4 மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. மார்கழியில் பன்னீர் பயன்படுத்துவர். தினமும் 6 முறை மூலவருக்கு அபிஷேகம், அலங்காரம் செய்கின்றனர். கோயிலில் பக்தர்களுக்கு பஞ்சாமிர்தம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. பழத்திற்காக முருகன் கோபித்துக் கொண்டு வந்து நின்ற தலமாகையில் முருகனின் 6 படை வீடுகளில் வேறெங்கும் இல்லாத விதமாக இத்தலத்தில் பஞ்சாமிர்தம் பிரசித்தி பெற்று விளங்குகிறது. ஒரு நாள் நாரதர் ஞானப்பழம் ஒன்றை கொண்டு வந்து சிவனிடம் கொடுத்தார். இந்த பழத்தை பங்கிடாமல் ஒருவரே உண்ண வேண்டும், அப்போதுதான் பலன் கிடைக்கும் என்றார். விநாயகரும் முருகனும் பழம் எனக்கே என போட்டியிட்டனர். சிவபெருமானோ, முதலில் உங்களில் யார் உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவருக்கே பழம் என்றார். உடனே மயில் வாகனத்தில் சுற்ற ஆரம்பித்தார் முருகன். பெற்றோரையே உலகமாக கருதி சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்றுக்கொண்டார் விநாயகர். மயிலில் உலகை சுற்றி வந்த முருகன் நடந்ததை அறிந்து கோபம் கொண்டார். பெற்றோரை விட்டு பிரிந்து பழனியில் துறவியானார். சுவாமி குழந்தை வடிவமாக நின்ற காரணத்தால் குழந்தை வேலாயுதர் என பெயர் பெற்றார். முருகப்பெருமானை பழம் நீயே ஞான வடிவம் கொண்டவன் என ஔவையார் கூறியதால் இத்தலம் பழனி என்றானது. பழனி மலையின் உச்சியில் முருகன் மேற்கு நோக்கியபடி ஆண்டி கோலத்தில் கையில் கோல், அதாவது மரத்தண்டுடன் காட்சி தருகிறார். 2000 ஆண்டுகள் பழமையான இத்தலத்தின் மூலவர் நவபாஷாணத்தால் ஆனவர். நவபாஷாணம் என்னும் அரிய மூலிகையால் உருவான இவர் போகரால் உருவாக்கப்பட்டவர். உற்சவர் முத்துக்குமார சுவாமி. கோயிலின் மேற்கில் 2 கிலோமீட்டர் தொலைவில் ஓடும் சண்முக நதியே புனித தீர்த்தம். கோயிலின் தலவிருஷம் நெல்லிமரம். விழா பூஜையின் போது மூலவருக்கு அன்னம், நெய்யுடன் கூடிய புளியில்லா பொரித்த கூட்டு, சுக்கும் சர்க்கரையும், சிறு காலசந்தியின் போது சாம்பார் சாதம், வெண்ணெய், கோதுமை ரொட்டியும், காலசந்தியின் போது வெண்பொங்கல், உச்சிக்கால பூஜையின் போது தயிர் சாதம், புளி சாதம், பால் பாயாசம், அன்னமும் சாயரட்சையின் போது புளி சாதம், சர்க்கரை பொங்கல், சுண்டல் நைவேத்தியமும் செய்யப்படுகிறது. தமிழகத்தின் முதலாக கோயில் பிரசாதத்திற்கு புவிசார் குறியீடு பெற்ற பெருமை பழனி பஞ்சாமிர்தத்திற்கு உண்டு. தரமான பஞ்சாமிர்தம் தருவதற்காக நவீன முறையில் தானியங்கி இயந்திரம் மூலம் சுகாதாரமான முறையில் பஞ்சாமிர்தம் தயாரிக்கப்படுகிறது. தைப்பூசம் இங்கு முக்கிய திருவிழா. தைப்பூசத்தன்று தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் இங்கு வழிபடுகின்றனர். வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், சூரசம்ஹார விழாக்கள் பழனியில் விமர்சையாக நடக்கிறது. காலை 6 முதல் இரவு 9 மணி வரை கோயில் திறந்திருக்கும். தைப்பூசம், பங்குனி உத்திரம், கந்தசஷ்டி, மாத கார்த்திகை நாட்களில் அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்படும். மலைக்கோயிலை படியேறி அடையலாம். ரோப்கார் வசதியும் உள்ளது. விஞ்ச் எனப்படும் மின்னழுவை ரயில் வசதியும் உண்டு. சுலபமாக மலையேற யானை பாதை என்றொரு வழியும் உண்டு.